ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம செயின் ஸ்டிச்லாம் போடுவோம் இல்லையா, அதை எப்படி குண்டு குண்டாக அழகாக போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஜரி த்ரெட் வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் வந்து நெட் ஃபேப்ரிக்கில் தான் இன்றைக்கி டீச் பண்ண போகிறேன். அடியிலேருந்து த்ரெட் வந்து என்ன ப்ராசஸில் பிடிக்கிறேங்கிறது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் தெரியணுங்கிறதுக்காக இதில் வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் எப்படி வந்து செயின் ஸ்டிச் குண்டு குண்டாக போடுறது, அழகாக நீட்டாக போடுறதுங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ்க்காக தான் இப்படி பிடிக்கிறது. எதுக்காக இப்படி பிடிக்கிறதுனா, இந்த த்ரெட்டை தான் நம்ம இப்படி மேலே வந்து இப்படி எடுக்க போகிறோம். பேசிக் செயின் ஸ்டிச் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ செயின் ஸ்டிச்சை எப்படி குண்டு குண்டாக போடுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீடிலில் த்ரெட்டை மாட்டி வெளியில் எப்போதும் போல் எடுப்போமா, எடுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நாட் வந்து வெளியில் தெரியும் நம்மளுக்கு, அதனால் அடுத்த ஸ்டிச்லேருந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். குண்டு குண்டாக ஸ்டிச் போடுறது எப்படின்னா, பக்கத்தில், அதாவது ரொம்ப பக்கத்தில் ஒரு பீடு மட்டும், ஒரு சுகர் பீடு மட்டும் வச்சா என்ன ஸ்டிச் போடுவோமோ அந்தளவுக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணி அடியில் நீடியில் சுற்றி ஒரு ரொட்டேஷன் கொடுத்து அகைன் ஒரு ரொட்டேட் பண்ணி வெளியில் இழுக்கிறோம். இதே தான் வந்து ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஆனால் வந்து என்னென்னா, கொஞ்சம் லூஸ் விட்டு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ லாங்காக போட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா லாங்காக தான் குண்டு குண்டாக இருக்கும். நடுவில் 2 செயின் போட்டிருக்கேன் அழகாக, அந்த மாதிரி நம்மளுக்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்னதாக போடணும். செயினோட லென்த்தை வந்து கம்மி பண்ணணும். அதே சமயம் கீழே வந்து ரொம்ப இழுத்து, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிளாத் வந்து அடியில் இறங்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இழுத்து பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி நீடிலில் மேலே தூக்குனதுக்கு அப்புறமா நீடிலில் மேலே இப்படி தூக்குறோம்ல, தூக்கும்போதும் இப்படி இழுக்கக்கூடாது. கிளாத் மேலே போகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இழுக்கக்கூடாது. இழுக்கும்போது தான் செயின் வந்து குண்டு குண்டாக வராமல் நம்மளுக்கு வந்து அப்படியே தின் ஷேப்பில் வந்து வர்றது, அப்படியே நீட்டமாக வர ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, அடியில் பஞ்ச் பண்ணுறோமா, த்ரெட்டை சுற்றுங்க, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த நெட் ஃபேப்ரிக் வந்து கீழே இறங்கவே இல்லை, அந்தளவுக்கு தான் நான் பிடிச்சிருக்கேன். பொறுமையாக ஹேண்ட் பண்ணி இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி அகைன் ரொட்டேட் பண்ணி திருப்புங்க. மேலே நீடில் தூக்கும் போதும் நெட் ஃபேப்ரிக் வந்து இழுத்தாப்பில் வரக்கூடாது. அந்த மாதிரி பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி, அதாவது லேசாக தான் நம்ம பிடிச்சிருக்கணும் த்ரெட் அடியில். மேலேயுமே கிளாத்தை வந்து பிடிச்சி இழுக்காமல் நீடியில் மட்டும் ரொட்டேட் பண்ணி பொறுமையாக இழுங்க வெளியில் நீடியில். இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது குண்டு குண்டாக அழகாக இருக்கும் செயின் ஸ்டிச் பார்க்குறதுக்கு. செயினோட சைஸ்மே வந்து சின்னதாக தான் போடணும். ஃபஸ்ட் நம்ம ஃபேப்ரிக்கை பிடிச்சி கீழே இழுக்கிறதோ மேலே தூக்குறதோ கூடாது. அந்தளவுக்கு நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் வந்து அழகாக போடுறதுங்கிறது சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வந்து பஞ்ச் பண்ணி அதாவது கிளாத்தை வந்து பிடிச்சி இப்படி இழுக்கக்கூடாது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்படி இழுத்தோம்னா மேலே தூக்குதா, இந்த இடம் வந்து ஸ்டிச் வந்து சின்னதாகிடும். அப்படி இல்லைன்னா இப்படி நெட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ரொட்டேட் பண்ண வேண்டிய இடத்துல ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வரும். பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்தது, இந்த மாதிரி பண்ணணுன்னு. இது வந்து அதுக்கப்புறமா
நான் செயின் ஸ்டிச் போட்டது. ஜூம் பண்ணதுனால கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக தெரியுது உங்களுக்கு. மற்றபடி குட்டி குட்டியாக அழகாக வந்து செயின் ஸ்டிச் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்தது. லென்த்தாக போடக்கூடாது, குட்டியாக தான் போடணும்னு சொல்லி கொடுத்தேன். எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுனால எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி கொடுத்ததுனால இது வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் அவனுக்கு ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகணும். உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது செகண்ட் லைன் போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து லைன் வந்து ஃபார்ம் ஆகணும். இதே மாதிரி உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.